இன்றைக்கி ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை, அதுவும் இல்லாமல் நான் ஸ்ரீரங்கம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால சொர்க்கவாசல் இன்றைக்கி திறக்கிறாங்க. நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால உடம்பும் முடியல, அதனால் வேலை எதுவும் செய்யலை. அந்த க்ளீனிங் வேலை எதுவுமே செய்யலை. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமைன்னா வேலைக்கிழமை என்னுடைய க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நேற்று முடியாதனால படுத்துட்டேன். இன்றைக்குமே ஒரு 4 o'clock அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் வந்து எந்திரிச்சது இன்னும் 5 o'clock தான். எந்திக்கிற வரைக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கும். எந்திரிச்சு முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா குயிக்காகவே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நீங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாத சில வேலைகள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இந்த வீடு க்ளீன் பண்ண மாட்டேன், பூஜை ரூமு க்ளீன் பண்ண மாட்டேன். ஆனால் வேறு வழியே இல்லை, இன்றைக்கி வந்து பண்ண வேண்டிய கட்டாயம், அதனால் பண்ண வேண்டியதாக போச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த வெளியில் கோலம் போட்டுட்டு விளக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம் ஹால்லாம் துடைச்சிருவேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே க்ளீன், அந்த வாரியில் வச்சு இந்த சர்ஃப் ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் துடைப்பேன். இல்லாட்டா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் என்னுடைய க்ளீனிங் இப்படி தான் இருக்கும். எப்போ க்ளீன் பண்ணாலும் மேட் எல்லாமே துவைச்சி வச்சுருவேன். அப்புறம் பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறையவே கிடந்தது. ஏன்னா நைட்டு நான் க்ளீன் பண்ணல எதுவுமே. இன்றைக்கி சொல்லணுன்னா நிறைய மார்னிங் வேலை இருந்தது. தோசைக்கு போட்டிருந்தேன். அப்புறம் வந்து தோசை மாவு இல்லாதனால கொழுக்கட்டைக்கும் மார்னிங் கொழுக்கட்டைக்கும் போட்டிருந்தேன். கொழுக்கட்டைக்கும் தோசைக்கும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போனேன். குளிச்சுட்டு என்னுடைய வேலை ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. ஆனால் கோயிலுக்கு கண்டிப்பாக போக முடியாது, அவ்வளோ கூட்டம். ஏன்னா நம்மளுடைய மொட்டை மாடியில் இருந்தால் எல்லா கோபுரமும் தெரியும். வெள்ளை கோபுரம், அப்புறம் ஸ்ரீரங்கம் கோபுரம், அப்புறம் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாள் கோபுரம் எல்லாமே தெரியும். அதனால் பாப்பாவை தூக்கிட்டு டீ கப்பையும் தூக்கிட்டு மேலே தான் போனேன். மேலே போய் கோபுர தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் மலைக்கோட்டை வரைக்கும் எங்களுக்கு தெரியும் மேலேருந்து பார்த்தா. மலைக்கோட்டை சாமி எல்லாருமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock. அவருமே வந்துட்டார். அவருக்கான கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஹாயாக உட்காரலான்னு பார்த்தா முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. நம்ம டிஃபன் பாத்திரம்லாம் மறுபடியும் சிங்கிக்குள்ளே தான். ஆனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hour என்னுடைய வேலைக்கு ஒரு கட் கொடுத்தேன்.